الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: أغنوهم عن الطواف في هذا اليوم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டாடும் செய்து வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் ஆகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரைத்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய 30 நோன்புகளையும் பிடித்து பெருநாள் தொழுகையும் சிறப்பாக முடித்திருக்கிறோம். பெருநாள் தொழுகையின் முழுமை எப்பொழுது அடையும்? கொஞ்சம் தயவு கூர்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 ரக்காயத்து தொழுகிறது, 2 குத்துபாவில் கலந்து கொள்வது, அன்றைக்கு என்ன செய்தியை மார்க்க செய்தியாக சொல்லும் பொழுதோ அதிலையும் கலந்து கொள்வது, இறுதியாக துவா இருக்கு, துவாவிலையும் கலந்து கொள்வது. இது 4 கலந்து கொண்டாதான் பெருநாள் தொழுகையோட மொத்த சவாபு கிடைக்கும். தயவு செஞ்சு ரொம்ப பிஸிண்டு இன்னைக்கு கிடைக்கிற கூலியை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு ஓதுன குத்துபா, முதல் குத்துபாவில் அல்லாஹ் லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: நீங்க என்கிட்ட என்ன கேட்குறீங்களோ கேளுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தாரேன். உங்களை உங்கள் துவாவையும் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களாக, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் வீடு திரும்புங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுவரைக்கும் அல்லாஹ்ட்ட கேட்கலையே, துவா லாஸ்டாக தானே வச்சிருக்கிறோம். அப்போ துவா முடிஞ்சதுக்கப்புறம் தானே போகணும். அல்லாஹ்ட்ட 29 நோன்பு வச்சிருக்கோம், ஒரு மாதம் ஃபுல்லாக நோன்பு வச்சிருக்கோம் இல்லையா? நிறைய தானம் தருமம் அவங்கவுங்க வசதிக்கு தந்தார் போல இஹ்லாஸோடு நிறைய கொடுத்துருக்குறோம். இஅ்திகாஃப் 10 நாள் இருந்தவங்க பல பேர் உண்டு, இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. குர்ஆன் திலாவத்து 1க்கு மேற்பட்ட குர்ஆன் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், நிறைய தொழுது இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் கூலி வேணுமா வேண்டாம்? அல்லாஹ் கேட்குறான், தொழுகைக்கு வந்துட்டீங்களா, தொழுது முடிச்சுட்டு நீங்க என்ன வேண்டாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் தர்றேன், உங்கள் பாவத்தை மன்னிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபித்ருடைய நாள் என்பது யௌமுல் ஜஸா, கூலியின் நாள், கூலி கொடுக்கிற நாள். இன்னைக்கு குத்துபாவில் அது ஒரு ஹதீஸ் வந்தது: இறைவா, உன்னுடைய அடியார்கள் எல்லாம் இபாதத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க, பெருநாள் தொழுகைக்கு வந்திருக்காங்க, நீ என்ன கூலி கொடுப்ப? முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீ கொடுப்ப எந்த அமலுக்கு. இதுக்கு என்ன கூலி, என்ன கூலி கொடுக்கணுங்கிறீங்க என் அடியாருக்கு? என் மன்னிப்பையே நான் தாரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மன்னிப்பு தாரேன்னு சொல்லும் பொழுது கேட்டால் தானே கிடைக்கும். சடங்குக்காக எந்த இபாதத்தும் இஸ்லாத்தில் செய்வதற்கு இடமில்லை. ஒரு இபாதத்தை செய்யணும்னா உள்வாங்கணும், அதன் பிறகுதான் அமல் செய்யணும். அப்போதான் அந்த இபாதத்தில் நமக்கு என்னங்கிறது தெரியும். நமக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க போகிறதுனா அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்னங்கிறது நமக்கு விளங்கிக்கும். அதனால் பெருநாள் கவர்மெண்ட் ஹாலிடே இல்லையா? நாம் கூட 10 மணிக்கு மேலே தானே போய் கடையை திறக்கிறோம். அதனால தான் தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான இடங்களில் சீக்கிரமே தொழுது வச்சிடறாங்க. காரணம் வெயில் ஒன்று, 2வது நம்ம ஆளுங்க எப்பயுமே பிஸி, பெருநாள்லையும் பிஸி. அந்த பிஸியான மக்களை ஏண்டா பள்ளிவாசலில் போட்டு வைக்கிறீங்க, சீக்கிரமாக தொலை வச்சு அனுப்பிச்சிருவோமேண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பெருநாளில் உங்கள் மவுத்து வரைக்கும் எந்த பெருநாளில் கலந்துக்கிட்டாலும் சரி, இமாமு லாஸ்ட்டு துவா ஓதுற வரைக்கும் இருக்கணும். இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதா அர்த்தம் இல்லை. மசாயில் விளங்கி இருந்தால் கரெக்டாக இருப்பாங்க, விளங்கலைன்னா தயவு கூர்ந்து விளங்கி கொள்ளுங்க. பெருநாள் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல ஒளி துக்குமில் இத்தத்தை நீங்கள் நோம்பும் முழுசாக வச்சுருங்கன்றான். முழுசாக நாம நோம்பு வச்சாச்சு. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான்,
வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டிய அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய பெயரை உரத்த குரலில் நல்ல விதமாக சொல்லுங்கள். அல்லாஹ் பேரை உரத்த குரலில். அதனால தான் தக்பீரை நம்ம 7:30 வரைக்கும் ஆரம்பித்து 8 மணிக்கு அரை மணி நேரம் வரைக்கும் தக்பீரே சொல்லுங்கன்னு சொன்னோம். அல்லாஹ்வின் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக? நம்மளை ஈமான்தாரியாக பள்ளிக்குள்ளே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறானே, அது பெரிய பாக்கியமா இல்லையா? அது பெரிய நிஅமத்தா இல்லையா? அதனால அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் அக்பர்ங்கிறத நிறைய சொல்லணும். குத்துபாவில் கூட பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கிற குத்துபா, ஆனால் அல்லாஹ் அக்பர்ங்கிறத நிறைய சொல்லிக்கிட்டே வரமே. சில குத்துபாக்களில் 7, சில குத்துபாக்களில் 9, இப்படி குத்துபாக்களில் நிறைய அல்லாஹ் அக்பர் ஏன்னு சொல்கிறோன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருநாள் நாளே குத்துபா தான். தொழுது இருக்கட்டும், பெருநாள் நாளே குத்துபா தான். அப்போது அந்த குத்துபாவில் அந்த 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 தக்பீர்கள் நிறையாக சொல்லப்படணும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தஷ்குரூன். இதையெல்லாம் ஏன் உங்களை செய்ய சொல்கிறேன்? நீங்கள் எல்லாம் நன்றியுள்ள மனிதர்களாக ஆக வேண்டுமே அப்படின்னு நல்லா கேட்குறான். நன்றியுள்ள மனிதனுக்கு அடையாளம், அதாவது இபாதத்து நோன்பை பூர்த்தியாக செய்யணும், தொழுகைக்கு வரும்பொழுது தக்பீரை நிறைய சொல்லணும். இது ரெண்டும் எதற்காக? என்னை இறைவன் நேர்வழியில் வைத்திருக்கிறான் என்ற எண்ணி நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆவீர்கள். அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருநாள்னா முஸ்லிம்களுடைய திருநாள் பண்டிகை உலக மக்களுடைய பண்டிகையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டது, வித்தியாசமானது. நம்முடைய பண்டிகையில் எந்த வீண் விரயமும் இருக்காது, எந்த உணவுப் பொருள்களையோ மற்ற விஷயங்களையோ வீணடித்தல் இருக்காது. நம்முடைய பண்டிகையில் கேலி கூத்துக்கள் இருக்காது, சாயம் பூசிக்கொண்டு விளையாடுதல் இருக்காது, அருவருப்பான நடைமுறைகள் இருக்காது. இப்போ பெருநாள்னா என்ன? நீ பெருநாள் கொண்டாட முடிவு பண்ணிட்ட, அல்லாஹ்வை பள்ளிவாசலில் போய் தொழுதுரு. பெருநாளில் ஒரு பகுதி. 2வது பகுதி, உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ சந்தோஷப்படுத்து. உன்னிடத்தில் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தகுந்தாறு போல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு எதையாவது கொடுத்து கொண்டே இரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருநாள் அன்னைக்கு சொன்னாங்க, அகுனூஹும் அனித்தவாஃபி ஃபீ ஹாதல் யௌம், இந்த நாளில் யாரையும் உணவுக்காக கட்டளைய விட்டு விடாதீர்கள் அப்படின்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் இந்த பெருநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏழை எளிய மக்களுக்கு அவங்க சாப்பாட்டுக்கு ஃபித்ரா காசுன்னு சொல்லி, ஃபித்ரா பொருள்னு சொல்லி எதையாவது கொடுத்து நாம் சாப்பிட்ற மாதிரி சந்தோஷமாக இன்னைக்கு ஒரு நாளாவது ஏழையும் பணக்காரன்னு சமமான சாப்பாடு சாப்பிடட்டுங்கிற அடிப்படையில் காசு பணம் இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கொடுக்காம பள்ளிக்கு வந்தா அவ்வளவு பூர்த்தியாக ஆகாது. சரி, ஒருத்தர் கொடுக்க பிஸி, நேரம் இல்லை, நான் தொழுது போய் கொடுக்குறேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ஃபித்ரா காசு இல்லை, அது சாதாரண சதக்கா, அது சாதாரண சதக்கா. அப்போ இதெல்லாம் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது மனிதர்களுக்கு வழங்கி வாழ்வது, இறைவனை வணங்கி வாழ்வது, இது ரெண்டும் தேவைப்படுகிறது. சதக்கத்துல் ஃபித்ரா அவங்கவுங்க வசதிக்கு தந்தார் போல் அளவாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு லிமிட்டுக்கு சொன்னாங்க, இவ்வளவுதான் கொடுக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ வேண்டாலும் கொடுக்கலாம், எவ்வளோ வேண்டாலும் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. சதக்கத்துல் ஃபித்ரி துஹுரத்துன், சதக்கத்துல் ஃபித்ரு சுத்தம் செய்யும். எதை? லிஸ்ஸாயிமி மின் லஹபி வ மரஃப், ஒரு மனிதனுடைய அந்த நோன்பு காலத்தில் செஞ்ச வீணான பேச்சு, கெட்ட வார்த்தை, இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு சதக்கா வேணும். அதை நீ கொடுத்துட்டு வா, அதன் மூலமாக நோன்பு சுத்தமாக்கிறேன், உனக்கு பரிபூர்ணமாக கூலியை தர்றேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழியை நமக்கு சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். அதனால சதக்கத்துல் ஃபித்ரு நாம பெரும்பாலான மக்கள் 99.3% மக்கள் முஸ்லீம்கள் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தார் போல எதையாவது கொடுத்துருப்பான், கொடுக்காம வரமாட்டாங்க. இந்த வகையில் முஸ்லீம்களை அள்ளி கொடுப்பதற்கு, உலகத்தில் அடித்துக் கொள்வதற்கு உலகத்தில் எந்த சமூக மக்களும் இல்லை. அவ்வளவு இஸ்லாமியர்கள் வாரி வாரி வழங்கக்கூடிய பக்குவம் அவர்களிடத்தில் கொண்டு. இதே பெருநாள் நேரம் ஆணும் பெண்கள் எல்லாம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரே இடத்துல தொழுகைக்கு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு குத்துபா செஞ்சு முடிச்சிட்டாங்க, பயான் செஞ்சு முடிச்சிட்டாங்க. பெண்களுடைய பக்கத்துக்கு போனாங்க. பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு வா பிலால், 2 பேரும் போய் அந்த பெண்களுக்கும் உபதேசம் செய்வோம், சில பேருக்கு காதில் விழுந்திருக்கலாம், விழாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போன உடனே பெண்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, அமரஹுன்ன பிஸ்ஸதகா, பெண்களே நீங்கள் நிறைய தானம் தர்மம் கொடுங்கள் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர், அந்த பெண்கள் கூட்டத்துக்குள்ள பிலால் ரலியல்லாஹு ஒரு துண்டை பிடிச்சிட்டு அப்படியே வரிசையா, இப்போ நம்ம உண்டியில் எடுத்தோம்ல அந்த மாதிரி அப்படியே வரிசையா போனார். புகாரியில் முஸ்லீமில் வருது நபிமொழி. அப்போ பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, துல்கி ஹுர்ஸஹா, அந்த பெண்கள் அவங்களுடைய அதாவது காதில் போட்டிருக்க தோடையெல்லாம் தங்கத்தோடு, காதில் போட்டிருக்க தோடையெல்லாம் கலட்டி போட்டாங்க அந்த துண்டுல. துல்கி சிகாபஹா, அவங்களுடைய கழுத்தில் கடந்த மாலையெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. பொம்பளைங்க அழகுக்கு அணிகிறது காதில் கழுத்தில் இவ்வளவுதான் பெருசா. சில இடங்களில் ஒட்டியானோ ரெட்டையானோ நாளையானோ அது கணக்கு வேற. நார்மலாக அணிகிறது 2 இல்லையா? இப்போ இவ்வளோ தான் அணிஞ்சிருந்தாங்க, அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டான். இதில் இருந்து மார்க்கம் என்னன்னு கேட்டால், எந்த இடத்துலையா இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவை தான் முற்படுத்துவாங்க. அதாவது ஹதீஸை வேறு விதமாக விளங்கிக்கக்கூடாது. அஜர்த்துக்கு என்ன சொல்ல வர்றாரு? கழுத்தில் காதில் கிடக்கிற கையில் கிடக்கல அள்ளி போடணுங்கிறாரு போல இருக்கு. இனிமேல் தொழுகைக்கே நான் வரலப்பா, பெருநாள் தொழுகைக்கே வரல. இவர் என்னங்க 5 10 கொடுங்கன்னா பரவாயில்ல, ஆமாம் வம்பாடுபட்டு சேர்த்து வச்சது என் வீட்டுக்கார்ட்ட முக்கால அழுது நாக்கால சிந்தி வாங்கினதெல்லாம் உண்டுங்க, இதையெல்லாம் கழட்டி கொடுக்க சொல்கிறாரு. சஹாபிய பெண்கள் ஈமான் இருந்தால் கழட்டி கொடுக்கலாம். இன்னைக்கு சஹாபிய பெண்கள் ஈமான் இல்லை பெரும்பாலும், இல்லையா? நாம் 1 2 கொடுக்கறதுக்கு 4 முறை எண்ணிட்டு கொடுக்குறோம், கூட ஒரு நோட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி, இல்லையா? அதனால் மார்க்கம் எல்லாத்துக்கும் ஒரு வரமுறையை சொல்லி கொடுக்குது. அதே போல தான் இந்த தானம் தர்மத்தை வலியுறுத்தி சொல்லுது. பெருநாள் நேரங்கள் நிறைய செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அபூதாவுதுல நசாயில இப்படி ஒரு நபி மொழி வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸத்தகு, நிறைய தர்மம் கொடுங்கள் அப்படின்னா. ஒரு தோழர் எந்திரிச்சார் அந்த சபையிலேயே, யா ரசூலுல்லாஹ், என்கிட்ட ஒரு தங்க காசு இருக்கு, அதை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸத்தக் பிஹி அலா நஃப்ஸி, எப்போ அந்த ஒன்று தான் இருக்குன்னா உனக்கு வச்சுக்கப்பா, அதெல்லாம் சதக்கா கொடுக்க வேண்டாம், உனக்கு வச்சுக்க அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ், ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஸத்தக் பிஹி அலா வலதிக், உன் பிள்ளைகளுக்கு செலவழி அந்த காசை வச்சு அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ், 2 இல்லை, ஒன்று இருக்குது அப்படின்ட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஸத்தக் பிஹி அலா ஜௌஜதி, உன் மனைவிக்கு அதை வச்சு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ், ஒன்று இருக்குது, நம்மளை போல ஆளு போல இருக்கு, ஒன்று சொல்கிறார். மொத்தமாக சொன்னால் கணக்கு வேற. 4வது சொன்னார், இல்லை ஒன்று இருக்கு தங்க காசு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஸத்தக் பிஹி அலா காதிமிக், உன்னுடைய பணியாளனுக்கு எதையாவது கொடு. விடலை. அவர் அடுத்தும் சொன்னார், 5வது ரூபா வச்சுருக்கேன்டார். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னார் லாஸ்டா, அந்த அபுசரு பிஹி, நீ நாடிய ஆளுக்கு கொடு. இதில் நிறைய சட்டங்கள் இருக்குங்க. தானம் தர்மம் எங்கேருந்து துவங்கணும்? முதல்ல தான் குடும்பத்திலேருந்து துவங்கணும். தான் மனைவிக்கு இருக்கா, பிள்ளைக்கு இருக்கா, பேர பிள்ளைக்கு இருக்கா, அம்மா அத்தாவுக்கு இருக்கா அப்படின்னு தொடங்கணும். அடுத்து அண்ணன் தம்பி, அப்புறம் மாமா மச்சான், அடுத்து 1 விட்ட 2 விட்ட 4 விட்ட 5 விட்ட பங்காளி, அப்புறம் பக்கத்து வீடு, அப்புறம் அந்த ஊர் அப்படின்னு தர்மத்தை தான் வீட்டில் இருந்து முதல்ல தண்ணிலிருந்து துவங்கணும். அதாவது தானம் தர்மம் கொடுக்குறேங்கிறதுனால நாம பஞ்ச பராரியாக இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்காம, ஒரு நல்ல நிலையில் இல்லாமல், ஒரு நல்ல சாப்பாடு இல்லாமல் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறேன் அப்படி இஸ்லாம் சொல்லலை. உன்னை வருத்திக்கிட்டு எந்த அமலையும் தர்மத்தையும் கொடுக்காதேன்னு சொல்லு. முதல்ல நீ நல்ல உடுப்பு உடுத்து, நல்ல சாப்பிடு, நல்ல வீட்டில் இரு, நல்ல வாகனத்தில் இரு, அதன் பிறகு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் அள்ளி கொடு அப்படின்னு மார்க்கம் சொல்லுதே. அப்போது இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்க. எல்லா கட்டத்திலையும் தர்மம் கொடுன்னு சொன்ன இஸ்லாம், தர்மம் கொடுக்கறது கூட ஒரு முறையோடு கொடுக்கணும், எங்கேருந்து கொடுக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுக்குது. அப்போ பெருநாள்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. அல்லாஹ்வை தொழணும், நம்மால் முடிந்தவரை எவ்வளவு வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும் நம் குடும்பத்திலிருந்து துவங்கி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த வருடத்தில்
இந்தியாவிலையும் மேலை நாடுகளில் நிறைய, இந்தியாவில் கம்மி, ஆனால் மேலை நாடுகளில் நிறையா, அதாவது பலஸ்தீனத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நிவாரணம் தேவை என்று நிறைய மேலை நாடுகளில் வசூல் செஞ்சு, அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த இஸ்ரேல் அந்த 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 பலஸ்தீன மக்களுக்கு உதவிக்காக அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். எங்கேயோ இருக்கிற நாட்டுக்கு இங்கே இருக்க ஈமான்தாரிக்கு உள்ளம் பதறுத. அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க உடுத்துனாங்களா, அவங்க எப்படி இருந்தாங்க, இதுக்கு பேர் தான் ஈமான். எங்கேயோ நம்முடைய சகோதரன் வாழ்வையில் முடக்கம் ஏற்படுகிறதா, நம் உள்ளத்தில் ஒரு பரிதவிப்பு வந்தால் இவனிடத்தில் இரக்கம் சுரப்போடு இவன் வாழுகிறான் என்று பொருள். அப்படின்னா எங்கேயோ இருக்க நாட்டு மக்கள் மீது நமக்கு கருணை வருதுன்னா, நம் தாய் பிள்ளை மீது, நம் ஊருக்காரர்கள் மீது, நம் நாட்டு மக்கள் மீது கருணை வர வேண்டுமா இல்லையா? இதைத்தான் இந்த பெருநாள் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது செய்தி, பெருநாள் காம களியாட்டங்கள், தேவையில்லாத விளையாட்டுகள், இதுவெல்லாம் இஸ்லாமிய பெருநாள் பண்டிகையில் கிடையாது என்று விளங்க வேண்டும். அதாவது படத்துக்கு போய் நிற்கிறது கியூவில், அதே மாதிரி ஈசிஆர் ரோடுகளில் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டோட வண்டியில் டர்ரு புருன்னு சுற்றுறது, எங்கேயாவது போய் வேறு மாதிரி அப்படி ஒரு மாதிரியாக இருக்கிறது, அல்லது வாயில் எதையாவது அதக்கிக்கிட்டு 4 வானத்துக்கு மேலே பறந்து போகிற மாதிரி எதையாவது வாயில் மென்னுக்கிட்டு தெரிகிறது, இது எல்லாம் இன்னைக்கும் ஹராம், என்னைக்கும் ஹராம். இன்னைக்கும் ஹராம், என்னைக்கும் ஹராம். அதனால பாவமான காரியங்களை தயவு கூர்ந்து பண்டிகையின் பேராலே செய்து விடாதீர்கள், செய்து விடாதீர்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டால், உங்களுக்கு தான் அந்த பிள்ளைய பேசியிருக்காங்கன்னு இருக்கட்டுமே, திருமணம் முடிக்கிற வரைக்கும் பேசுறதே ஹராம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுங்க அதாவது பெருநாள் வாழ்த்து சொல்ல போகிறோம், நேராக பேசி முடிச்சிருக்க வீட்டுக்கு போக வேண்டியது. புது மாப்பிள்ளை ஆவலை, அதுக்கு முன்னாடியே விருந்து, அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை பேசுறது என்ன, அல்லாஹு அக்பர், உலகத்திலேயே 2 பேரும் இருக்கிற மாதிரியே. இப்போ இதுவெல்லாம் ஹராமான செயல்பாடு. இந்த நிலைக்கு எல்லாம் போகக்கூடாது. யாருக்கு வேண்டாலும் வாழ்த்து சொல்லலாம். அதுவும் கூட இன்றைய தினத்தில் மனம் வந்து முடிந்தவரை நிறைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சமயத்தவர்களுக்கு ஏதேனும் உணவுகளை சமைத்து அவர்களுக்கு வாரி வழங்குங்கள். எங்கள் பண்டிகை நாள், நாங்கள் நல்ல உணவு உண்ணுகிறோம், நீங்களும் எங்களோடு சேர்ந்து உண்ணுங்கள் சொல்லி அவங்களுக்கு எதையாவது கொஞ்சம் சமைச்சு, கூட ஒரு கை அரிசியை போட்டு சமைச்சு அவங்களுக்கு கொடுக்குறது. அல்லது எங்கேயாவது நம்ம எப்பயுமே கடையில் ஆர்டர் பண்ணுற ஆளுகள் இல்லையா, இன்னைக்கு நிறைய வீடுகளில் சமைக்கிறதுனால இல்லை, பண்டிகைக்கு சமைக்கிறதுல ஒரு இன்பம் இருந்துச்சுங்க. ஆனால் இன்னைக்கு காசை கொடுத்தா சாப்பாடு வருதுங்கிற பேரில் நம்ம பொம்பளைங்க எந்த வகையான சமையலையும் கண்டுக்கிறதில்ல. ஏன்னா காரணம், டயர்டாக இருக்கு. 29 நாள் கடுமையான நோன்பு முடியல, இன்னைக்கு ஒரு நாள் அப்படி ஃப்ரீயாக இருந்துடலாம் அப்படிங்கிறது நினைப்பு போய் இன்னைக்கு நிறைய ஆர்டர் கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டு அப்புறம் அன்னைக்கு பொழுதுக்கு பேதி போகிறதெல்லாம் சில வீட்டில் நடந்திருக்காது வேற. அதனால சமைச்சு சாப்பிட்றதுல ஒரு இன்பம் இருக்கு. என் கணவனுக்கு, என் பிள்ளைக்கு, என் மாமியாருக்கு, என் மச்சனனுக்கு, இவங்க சொந்தத்துக்குன்னு சமைச்சு 4-10 உட்கார்ந்து ஒன்றா சாப்பிட்றதுல அவ்வளவு ஒரு இன்பம். இந்த பெருநாளில் கூட நாம் இதை செய்ய மாட்டோம்னா அவரை எப்போ போய் செய்ய போகிறோன்னு சொல்லுங்க. அதனால சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, ஆர்டர் பண்ணாலும் சரி, நம்ம சுற்றி இருந்தவங்களுக்கும் இன்னைக்கு பண்டிகை நாள்னு சொல்லி அவங்களுக்கு எதையாவது உணவுகளை கொடுக்கறது, ஸ்வீட்டுகளை கொடுக்கறது, முடிஞ்ச வரைக்கும் அதை விட இன்னும் தரமான ஏதாவது தர முடியும்னு அதை கொடுக்கறது. இப்படி நாமளும் மகிழ்ச்சியாக இருந்து பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு பேர் தான் பண்டிகை, திருநாள், பெருநாள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா எல்லாம் என்று உள்வாங்கி எந்த பாவம் என்று செய்யாமல், அதாவது முடிந்தவரை நேரடியாக சந்திப்பது, முடியாதவர்களிடத்தில் டெலிஃபோன் மூலமாக அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது, முடிந்தால் முசாபஹா முஆனகா செய்வது, கட்டி அணைத்தல் என்பது மனைவி பெத்த பிள்ளைகிட்ட எல்லாத்திலுமே கட்டி அணைச்சிடக்கூடாது. ஆமாம், கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டெல்லாம் அந்த கட்டி அணைக்கிறது ஹராம். அஜர்த்து முனாக்கா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு விருதுக்கு போய் குப்பி மாமாட்டெல்லாம் போய், ஆனால் அது எல்லாம் இல்லை. யதார்த்தத்தை நம்ம உள்வாங்கி செய்யணும். எல்லாத்துலேயும் நம்ம ஆட்ட தெளிவாக பேச வேண்டியிருக்கு. இல்லாட்டி அஜர்த்தே பத்துவா கொடுத்தாருன்னு பட்டவர்த்தமாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் போட்டு விட்டுறாங்க. ஆமாம், அதனால முசாபஹா முஆனகா யாரிடத்துல செய்யலாம்னு சொல்லப்படுகிறதோ அவர்களிடத்துல அதை செய்து கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நிறைய வாழ்த்து சொல்லணும், பாவங்கள் கிடக்கக்கூடாது, ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்க வேண்டும். நாம் எல்லோரிடத்திலும் நன்றி உணர்வோடும் பிரியத்தோடும் பற்றோடும் பழக வேண்டும். அப்பொழுது இந்த பெருநாளை இப்படி கொண்டாடும் பட்சத்தில் அல்லாஹ் இதற்குண்டான நற்கூலியை பரிபூர்ணமாக தருவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய நோன்புகள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. நம்மளுடைய தானம் தர்மங்களை கபூல் செய்வானாக. நம்முடைய திக்ர் தஸ்பீஹா
தஸ்பீஹாத்துகள் இவை ஜக்காத்துகள் இன்னபிற இபாதத்துக்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. இன்றைய தினத்தில் அல்லாஹை வணங்குவதற்கு பள்ளியிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். பள்ளியிலிருந்து வெளியே செல்லும் பொழுது நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக, நம்முடைய இபாதத்துக்களுக்கு நற்கூலி வழங்கப்பட்டவர்களாக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை இங்கிருந்து வெளியே அனுப்புவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.